குட் மார்னிங் வியூவர்ஸ். நாம் இன்னைக்கு முதல் பருவம் இயல் 3 இயற்கை அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு செய்யுள் பகுதியில் கடல் அப்படிங்கிற பாடல் கொடுத்துருக்காங்க. அந்த கடல் பாடலுக்கு உண்டான பாடக்கருத்துகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம். பாடக்கருத்துகள்: எல்லையின்றி பறந்து விரிந்திருக்கும் பெருங்கடலே, அதாவது எல்லை இல்லாமல் பறந்து விரிந்திருக்கும் பெருங்கடலே, நீ இரவும் பகலும் உறங்காது எப்போதும் அலைகளை வீசிக்கொண்டே இருக்கிறாய். நீ என்ன பண்ற? இரவும் பகலும் உறங்குறதே கிடையாது, அலைகளை வீசிக்கொண்டே இருக்கிறாய். உனக்கு ஓய்வு என்பதே இல்லை, உனக்கு ஓய்வே கிடையாது. பொங்கி வருகின்ற உன் அலைகள் பார்ப்பதற்கு குதிரைகள் அணிவகுத்து வருவதைப் போல் காட்சியளிக்கின்றன. அப்படியே உன்னுடைய கடல்ல பொங்கி வரக்கூடிய அலையை பார்த்தா எப்படி இருக்கு? குதிரை அப்படியே வரிசையா அணிவகுத்து வர்ற மாதிரி காட்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கும் ஒலிக்கின்ற உன் ஒளி அலையோசைகளால் எழுந்ததா அல்லது இடியோசையால் எழுந்ததா என எங்களுக்கு சந்தேகம் எழுகிறது, ஐயமே எழுகிறது. என்ன சொல்லியிருக்காங்க? உன்னுடைய கடலுடைய ஓசை அலையோசைகளானது அலையோசையா உன் கடல்லேருந்து வரும் ஒளி அப்படியே தண்ணீரோட சத்தம் பயங்கரமாக வரும், அது அலையோசையால் எழுந்ததா அது இடி முழக்கமானு எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கு. உன்னுள் உயர்ந்த மலையும் அடங்கி கிடைக்கிறது, அந்த நீருக்கடியில் பார்த்தீங்கன்னா உயர்ந்த மலையும் இருக்கிறது. எண்ணில்லாத மீன் வளங்களையும் விலைமதிப்பு மிக்க முத்துக்களையும் கொண்டுள்ள நீ சிப்பிகள் விளையாடுவதற்கும் உதவுகிறாய். என்ன செய்யறது? நம்ம சிப்பியெல்லாம் வச்சு விளையாடுறோம், நிறைய மீன் வளங்கள் இருக்குது, வகை வகையான மீன்கள், விலைமதிப்பில்லாத முத்துக்கள், இதெல்லாம் உன்னிடம் உள்ளது. மழை பெய்வதற்கு காரணமாக இருக்கிறாய். அப்போ மழை பெய்யறதுக்கு காரணம் என்னது? கடலில் இருக்க நீரெல்லாம் ஆவியாகி மேகமாக மாறி மழையாக மாறுகிறது. அதுக்கு மட்டும் காரணம் கிடையாது, மழை நீரை சேமித்து வைக்கும் பெரிய கலனாக விளங்குகிறாய். பெரிய கலன பெரிய பாத்திரம், மழை நீரை சேமித்து வைக்கும் பெரிய கலனாகவும் விளங்குகிறாய். ஆகவே உன் பெருமைகளை எடுத்துரைக்க வல்லவர்கள் இங்கு எவரும் இலர். உன்னுடைய பெருமையை சொல்லக்கூடியவங்க யாருமே இல்லை, அவ்வளவு பெருமை மிக்கவள் அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த கடலை பற்றி நம்ம சொல்லக்கூடிய கருத்துகள். சரி, இந்த பாடலை யார் இவ்வளோ அழகாக நமக்கு சொல்லியிருக்காங்க எளிமையாக அப்படின்னா, ஆசிரியர் குறிப்பு, பாடியவர் கவிமணி தேசிக விநாயகனார். யார்? கவிமணி தேசிக விநாயகனார் சொல்லியிருக்காரு. இவருடைய ஊர் என்ன அதுன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர். பாடப்பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் பாடல்கள் என்னும் தலைப்பில் முதல் பாடல். சிறப்பு பெயர் கவிமணி. இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னா கவிமணி. ஏன் கவிமணின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமையும் எளிமையும் மிக்க பாடல்களை எழுதியுள்ளதால் இவர் ரொம்ப எளிமையான பாடல்களை எழுதியிருக்கார். அதனால தான் இவரை நம்ம கவிமணின்னு சொல்கிறோம். சரி வாங்க, இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய சொல் பொருள்கள், அறிஞ்சொற் பொருட்கள். அலுப்புனா களைப்பு, மகரம் மீன், புரவி குதிரை, திரைகள் அலைகள், மகிமை பெருமை. அடுத்து பிரித்தெழுதுக. பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல். கருங்கடலே, கருமை கூட்டல் கடலே. எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அங்கே நமக்கு இலக்கணம் இருக்கும். இங்கே மோனை சொற்கள் எதுகை சொற்கள் இருக்குது. நமக்கு ஏற்கனவே தெரியும் மோனை சொற்கள் அப்படின்னா முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் மோனை சொற்கள். அல்லும் அலுப்பும் அ ஆ. விலைகொள் விளையாடர் வி வி. மலையை மகர மா மா. மழைக்கு மதித்து மா மா. எதுகை சொற்கள் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் எதுகை சொற்கள் எனப்படும். எதெல்லாம் எதுகை சொற்கள்? இங்க எல்லை, அல்லும் எதுகை சொற்கள். இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் எதுகை சொற்கள். எல்லை, அல்லும், இல் இல். பொங்கு, எங்கு, இங்கு இங்கு இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வருது. மலை, விலை, லை லை. அலைக்கடலே, இலையோ, லை லை ஒரே மாதிரி வருது. அடுத்தது கடலை குறிக்கும் வேறு பெயர்கள். கடலுக்கு நமக்கு நிறைய பெயர்கள் சொல்லியிருக்காங்க, தமிழ் பெயர்கள் இருக்குது. அது என்னென்ன பெயர்கள்ங்கிறத பார்ப்போம். ஆழினாலும் கடல், விரிநீர், சாகரம், பெருநீர், புணரி, முன்னீர், பௌவம், சமுத்திரம், இதெல்லாம் கடலுக்கு உண்டான வேறு பெயர்கள். இதெல்லாம் நமக்கு கடல் அப்படிங்கிற செயல் பகுதியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது நன்றாக படிச்சுட்டாவே இந்த பொருள் கூறுக, இந்த கடலை குறிக்கும் வேறு பெயர்கள், இலக்கணம், இதெல்லாம் நாம் தெளிவாக எழுதலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.